ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்ல ஒரு 1 இயருக்கும் மேலே மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னா அதனுடைய அப்ராக்சிமேட்டான ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே சமயம் நம்மள நிறைய பேர் வந்து மானிட்டேஷன் மட்டுமே பெரிய டார்கெட்டாக நினச்சி அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய வீடியோஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் மானிட்டேஷன் மட்டும்தான் நமக்கு வந்து ஜஸ்ட் மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்தமான ரெவன்யூ தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து கம்மியான ரெவன்யூ தான் இருக்கும். அதுக்கு அடுத்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கைஸ், மானிட்டேஷனில் உள்ள ரியாலிட்டி பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேனலில் மானிட்டேஷன் எனேபிள் ஆன உடனே அதில் ஸ்டார்டிங் டயத்தில் எனக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வந்தது அப்படிங்கிற ஷேர் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக சொல்கிறோம்னா, குறிப்பிட்ட நான் பார்த்த ஒரு சேனல் மானிட்டேஷன் எனேபிள் ஆகி 1 இயருக்கு மேலே ஆகுது. பட் வீடியோஸ் அப்படிங்கிற ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. அதே சமயம் கன்சிஸ்டன்சியும் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ ப்ரீவியஸாக வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பாங்களா, அது என்னாச்சு அப்படின்னு கொஸ்டின் இருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வீடியோஸ். மொத்தத்தில் அந்த சேனல் குறிப்பிட்டு 1 இயரில் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்னிங்ஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க மானிட்டேஷனுக்கு முன்னாடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே 10,000 20,000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலலாம் வியூஸ் போயிருக்கு. அது என்ன வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ட்ரெண்டிங் வீடியோ அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ ட்ரெண்டிங் வீடியோவில் என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு ஒரு டெலிவிஷனில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி பரிசுலாம் வழங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயத்தை வந்து வின்னர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து வீடியோ மேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு நாட்கள் மட்டும்தான். மற்ற நேரம் வந்து அது தேவைப்படாது. அதே சமயம் அது ஒரு ட்ரெண்டிங் டாபிக். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரெண்டிங் டாபிக் வந்து எல்லாருமே மேக் பண்ணலாம். அதில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. பட் அதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கணும். மானிட்டேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண மாதிரியே மானிட்டேஷனுக்கு அப்புறமும் இன்னும் கொஞ்சம் நிறையவே அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். லைக் வந்து எவர்கிரீன் வீடியோஸும் அப்பப்போ வந்து பண்ண வேண்டியிருக்கும். எவர்கிரீன் வீடியோஸ் தான் உங்களுடைய சேனலில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீசென்டான ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சேனலில் பெருசாக வந்து அதுக்கப்புறம் வீடியோஸும் அந்த அளவுக்கு இல்லை. அதே சமயம் அந்த வீடியோஸ் எல்லாமே வியூஸும் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால அந்த சேனலுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒன்னே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் நானும் கூட நினச்சிருக்கேன், லைக் வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆனோடனே நமக்கு ஒர்க் வந்து கொஞ்சம் குறையுமோ, அதே மாதிரி நம்ம வந்து ரெகுலராக அப்பப்போ வீடியோஸ் மேக் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரியான சில திங்கிங்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேசிக்காக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தாட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து நம்ம வீடியோ மேக் பண்ண தேவையில்லை, அப்பப்போ ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணால் போதும், அதுக்கு தகுந்த மாதிரி ரெவன்யூ வந்து நல்லாவே ஓரளவுக்கு வரதான் செய்யும், ஏன்னா நம்மளுடைய சேனலில் மானிட்டேஷன் எனேபிள் ஆயிடுச்சு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தோணலாம். பட் மானிட்டேஷன் எனேபிள் ஆகி ஃபர்ஸ்ட் 1 வீக்கோ இல்லைனா ஒரு 1 மந்த்தோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி 1 இயரோ ஆனால் மட்டும்தான் தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வந்துருக்குது, நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் மானிட்டேஷனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்தீங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு டீசென்டான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று வரும். ஸோ இதை மட்டும் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. மானிட்டேஷன் எனேபிள் ஆகணும் நம்மளுடைய சேனலில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தோணக்கூடியதான். பட் அதை மட்டுமே பெரிய டார்கெட்டாக நினைக்காதீங்க, ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. கைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அடுத்த நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணாமலே நமக்கு வந்து மணி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்காத ஒன்று. ஸோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும். ஸோ எப்போவுமே வந்து உங்களுடைய கண்டென்ட் வந்து ரெகுலராக கொடுக்கணும். வீக்லி ஒன்றுனா வீக்லி நீங்கள் உங்களுடைய சேனலில் குறிப்பிட்டு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஒரு வீடியோ போடுறீங்க, இல்லைனா டெய்லி வீடியோஸ் கொடுக்குறீங்களா, அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சேனல் க்ரோத்தும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பேசிக்காக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக கொடுத்தா மட்டும் தான் யூடியூப்லேயும் ப்ராப்பராக வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வரும். யூடியூப்ல வீடியோஸ் அப்படிங்கிறது மானிட்டேஷனுக்கு முன்னாடி இவ்வளோ போடணும், மானிட்டேஷனுக்கு அப்புறம் இவ்வளோ போடணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருங்க. அதற்கான பெனிஃபிட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இப்போ இல்லைனாலும் ஃபியூச்சரில் வந்து பை ஸ்டெப்பாக வந்து கிடைக்கலாம். இது குறிப்பிட்டு நீங்கள் வந்து ட்ரெண்டிங் வீடியோஸ் போடுறீங்க, இல்லைனா எப்பவும் பார்க்கக்கூடிய எவர்கிரீன் கண்டென்ட் டியூட்டோரியல் வீடியோஸ் மாதிரி, இல்லைனா சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரியான வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. லைக் நீங்கள் எந்த வீடியோஸ் ட்ரெண்டிங் வீடியோஸாக இருந்தாலும் சரி, எவர்கிரீன் வீடியோஸாக இருந்தாலும் சரி, கொடுக்குறத கன்சிஸ்டன்சியாக நீங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எப்போவுமே முக்கியமான ஒன்று. நார்மலாகவே ட்ரெண்டிங் வீடியோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒன்றா இருக்கும். எவர்கிரீன் வீடியோஸில் கூட ஒரு நாள் 2 நாள் கூட நீங்கள் கேப் விட்டு கூட பண்ணிக்கலாம். பட் ட்ரெண்டிங் வீடியோஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளில் உங்களுடைய சேனல் க்ரோத்தை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், அந்தளவுக்கு இருக்கலாம். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே விஷயம் தான். லைக் வந்து ரெகுலராக கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும்.
ஸோ இதை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சேனல்ல மேக் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோல சொல்றேன். குறிப்பிட்ட அவங்க மேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே ட்ரெண்டிங் வீடியோஸ். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ் எல்லாமே மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு டார்கெட்டை 4000 மணி நேரம் அப்படிங்கிற டார்கெட்டையும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் ரீச் பண்றதுக்கு ஈஸியாவே ஹெல்ப் பண்ணிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெருசா அது வந்து ஹெல்ப் பண்ணல. பிகாஸ் ட்ரெண்டிங் வீடியோஸ் அப்படிங்கிறது ஒரு 1 டே இல்லைனா ஒரு 1 வீக் அப் டு 1 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் இன்னொரு விஷயம், மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனாலும் நீங்க வீடியோஸ் வந்து ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு கொடுத்தீங்கன்னா அதே அளவுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமும் கொடுக்கணும். மேல கூட கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா நீங்க வந்து growth பண்ணணும். உங்களுடைய சேனல்ல ரெவென்யூவையும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வீடியோஸையும் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து டெக்ஸ்ட்டில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி குறிப்பிட்டு உங்களுடைய சேனல் க்ரோத் அண்ட் மிஸ்டேக்கை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்தில் 80 வீடியோஸ் போட்டு அதுக்கு அடுத்த மந்த் ஒரு வீடியோ, அதுக்கு அடுத்த மந்த் பண்ணாமல் அதுக்கு அடுத்து ஒரு 2 வீடியோ, இந்த மாதிரி பண்ணி ஒரு 1 இயருக்கு 90 வீடியோஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனலில் கரெக்டான க்ரோத் வந்து கொண்டு போகாது. குறிப்பிட்டு நீங்கள் ஒரு 1 மந்தில் ஒரு 15 வீடியோ பண்ணுறீங்க, 15 வீடியோ இல்லை அதுக்கும் கம்மியாக கூட வச்சுக்கோங்க. இதே 90 வீடியோவை நீங்கள் ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக கொடுத்தீங்க, ரெகுலராக கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய சேனல் க்ரோத் வந்து அது கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன். இந்த மாதிரி குறிப்பிட்டு 15 வீடியோஸ் வந்து ஒரு மந்த்துக்கு கொடுக்குறீங்கன்னா 1 இயரில் 180 வீடியோஸ், ஒரு 170 175 அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்க, லைக் வந்து நான் வந்து கண்டினியூவாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்போவுமே நிறுத்தாதீங்க. நிறுத்திட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் லைக் சேனலுடைய க்ரோத் டோட்டலாக வந்து டவுன் ஆகிருக்கலாம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணாதான் ஓரளவுக்கு டீசென்டான ஏர்னிங்ஸையாவது நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸே இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மானிட்டைசேஷனுக்கு முன்னாடி ஏதாவது எவர்கிரீன் வீடியோஸ் இருக்குது, மந்த்லி ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா வேணா ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து வரலாம். இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், லைக் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனோடனே உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்தது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஐ கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. மானிட்டைசேஷனுக்கான ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறது டோட்டலாக உங்களுடைய சேனல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. அந்த ஒரு சேனலுக்கும் நான் சொல்ல நினைச்ச விஷயங்கள் இதுதான். ரெகுலராக கொடுங்க கண்டென்ட். இன்னும் கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெவென்யூ வந்து வரும். பட் ஒர்க் பண்ணுங்க, அதற்கான விஷயங்களை நீங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஒர்க் வந்து இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே ராஜேந்திர அஃபிஷியல் அப்படிங்கிறது என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். விஷயத்தை வந்து வின்னர் லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பரிசு அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக விளக்குறது. ஏன்னா நம்மள நிறைய இதை எதுக்காக